அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யோகாசன நிலை மச்சாசனம். நிறையா பலன்களை செய்யக்கூடிய, எளிமையாக செய்யக்கூடிய ஒரு மச்சாசனம் அப்படிங்கிற இந்த மீன் போன்ற அமைப்பு இந்த ஆசனத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்துக்கு நிறைய பலன்கள் உண்டு. நம்ம இந்த ஆசனத்தை முதல்ல எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்புறமா இந்த ஆசனத்தோட பலன்களையும் நம்ம பார்ப்போம். முதல்ல நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ இந்த ஆசனத்தை முதல்ல பழகுறவங்க முதுகுக்கு ஒரு சின்ன வார்மப் மாதிரி செய்யணும். முதுகை நல்லா நேராக உட்காந்துக்கோங்க. நேராக உட்காந்துட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதுகெலும்பை நல்லா உள்ளே வளைக்கணும். அதாவது மேலே பார்க்கணும், முதுகெலும்பை வளைக்கணும். அப்புறமா கீழே குனிஞ்சு பார்க்கணும், முதுகெலும்பை வெளியில் வளைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். நான் சைடில் செஞ்சு காமிக்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு முதுகு நேராக இருக்கணும். முதுகு நேராக வச்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும், நல்லா உள்ளே வளைக்கணும். அப்புறமா அப்படி வெளியில் வளைக்கணும். உங்கள் 2 கையும் இந்த கால் முட்டியை பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 தடவை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம மச்சாசனம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே. முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ அடுத்து மச்சாசனம். முதல்ல படுத்துக்கோங்க. காலை நீட்டிட்டு இந்த மாதிரி மேலே பார்க்க படுத்துக்கணும். ஸோ படுத்துட்டு முதல்ல நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. இந்த மாதிரி காலை சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஷோல்டர் அளவு இடைவெளி வச்சுக்கலாம். இடைவெளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கைகளை இந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட வைக்கணும். உங்களோட உள்ளங்கையை இந்த மாதிரி தோள்பட்டை கிட்ட வைக்கணும். தோள்பட்டை கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் முதுகை வளைச்சி உங்களோட தலையை அப்படியே உள்ளே வைக்கணும். முதுகை வளைச்சி இந்த கையை வச்சு தரையை புஷ் பண்ணி தலையை மேலே தூக்கி என்ன செய்யணும், கழுத்தை நல்லா இந்த மாதிரி மடக்கி வளைச்சி உங்களோட தலையை இந்த மாதிரி வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்னா, நீங்கள் மெதுவாக உங்களோட கைகளை எடுத்து இந்த மாதிரி தரையில் வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த ஆசனத்தில் நல்லா மூச்சு இழுத்து விடணும். திரும்ப அதே மாதிரி கையை வச்சு தான் நீங்கள் கழுத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்போது ஆரம்பத்தில் பண்ணுறவங்களால கையை எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கையை எடுக்காமலே பண்ணணும். கை வச்சுருக்கணும் ஷோல்டர்கிட்ட. அப்புறமா என்ன பண்ணணும், முதுகை வளைச்சி தலையை தூக்கி முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கையை வச்சு அப்படியே மூச்சு இழுத்து விடலாம். அப்புறமா கழுத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிடணும். இது மச்சாசனத்தோட முதல் நிலை. இதில் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மச்சாசனத்தோட இன்னொரு நிலை. ஸோ அதுதான் மச்சாசனத்தோட அந்த முழு நிலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பத்மாசனா போட்டு பண்ணணும். பத்மாசனா போட முடியாதவங்க முதல்ல இந்த மாதிரி காலை நீட்டி வச்சு நம்ம முதல்ல பண்ண மாதிரி பண்ணணும். பத்மாசனம் நான் நல்லா போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பத்மாசனா போடணும். ஸோ பத்மாசனா போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி படுத்துட்டும் போடலாம், இல்லை பத்மாசனா போட்டுட்டும்
படுத்துக்கலாம். இந்த மாதிரி பத்மாசனம் நல்லா பண்ணணும். பத்மாசனம் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி கையை தோள்பட்டைக்கிட்ட வைக்கணும். தோள்பட்டைக்கிட்ட வச்சுட்டு மெதுவாக என்ன பண்ணணும், முதுகை வளைச்சி தலையை இதே மாதிரி உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் கையை எடுக்க முடியல அப்படியே பண்ணலாம். கையை எடுக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மெதுவாக ஒரு கையாக எடுத்து உங்களோட கால் பாதத்தை பிடிக்கணும். பாதம் இந்த பெருவிரலை பிடிச்சிட்டு முடிஞ்சால் இந்த கையோட எல்போவை நீங்கள் கீழே வைக்கணும். இந்த கையை எல்போவை கீழே வச்சு கால் பாதத்தை நல்லா இழுத்திங்கன்னா உங்கள் தலைக்கு வந்து வெயிட் தெரியாது. இதில் இந்த இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே, ரிலாக்ஸ். அதே மாதிரி கையை வைக்கணும். கையை வச்சுட்டு கழுத்தை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இந்த மச்சாசனம் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணணும்னா, கழுத்தை மேலே தூக்கி இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்ட் இப்படி பார்க்கணும். ஸோ கழுத்தை நம்ம பின்பக்கமாக வளைச்சோம் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு மாற்று ஆசனம் மாதிரி நம்ம கழுத்தை முன்னோக்கி வளைக்கிறோம். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்தெல்லாம் எங்கேயுமே திருப்பக்கூடாது. கழுத்தை திருப்பாமல் அப்படியே தான் பண்ணணும். திரும்ப இன்னொரு தடவை பண்ணலாம். கையை இந்த மாதிரி தோள்பட்டை கிட்ட வைக்கணும். வச்சுட்டு முதுகெலும்பை லேசாக வளைச்சி கழுத்தை இந்த மாதிரி தூக்கி வைக்கணும். தலையை தூக்கி இந்த மாதிரி உள்ளே வைக்கணும். இதில் என்ன பண்ணணும்னா நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஒரு 10 கவுண்ட் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நீங்கள் நல்லா லாக் பண்ணி நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தூக்குனாலே உங்களுக்கு வரும். தலை வந்து தனியாக வெளியே வரும். ஓகே. ஸோ கழுத்தை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் கையை வச்சு தான் பண்ணணும். நீங்கள் கையை வந்து காலில் எடுத்துகிட்டு சும்மா அப்படி விடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணுங்கள். கழுத்தை திருப்பக்கூடாது. இந்த ஆசனம் முடித்ததுக்கப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ மச்சாசனம் பண்ணதுக்கப்புறம் இந்த கழுத்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கழுத்துக்கு வந்து நீங்கள் சின்னதாக ஒரு வார்ம் அப்லாம் செஞ்சுக்கணும். கழுத்தை அப்படியே லெஃப்ட் ரைட் சைடில், அப்புறமா மெதுவாக அப் டவுன். ஓகே. ஸோ இப்போது இந்த மச்சாசனம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆசனத்துக்கு நிறையா பலன்கள் உண்டு. குறிப்பாக இந்த ஆசனம் வந்து நுரையீரலை மையப்படுத்தி வர்றதுனால நுரையீரலுக்கோட அந்த திறனை வந்து அதிகப்படுத்தும். இது வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம், அந்த ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு, இந்த அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு, அது மாதிரி இந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து இந்த ஆசனம் வந்து குணப்படுத்தும். நுரையீரலோட திறனை வந்து நல்லாவே அதிகப்படுத்தும். அதே மாதிரி பேச்சாளர்களுக்கு, சில குழந்தைங்கள்லாம் வந்து என்ன நல்லா பேச்சாற்றலோடு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த நுரையீரலோட திறன் வந்து நல்லாவே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மச்சாசனம்லாம் வந்து பண்ணணும். ஸோ மீன் வந்து எப்படி வந்து தண்ணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணியிலே தான் இருக்கும் மீன். நம்ம வந்து தண்ணியில் நீந்தும் போது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நம்மளால் நீந்த முடியாது. ஸோ இளைக்கும் இல்லையா, அந்த நுரையீரல் வந்து நமக்கு அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி. நம்மளால் அதுக்கு மேலே என்ன செய்யணும், தண்ணியில் நீந்த முடியாது. மீன் வந்து தண்ணியிலே இருக்குது அப்படின்னா அதோட நுரையீரல் வந்து எந்த மாதிரி இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கும், அந்த நுரையீரல் திறன் வந்து அதுக்கு நல்லாவே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மச்சாசனம், அந்த மீன் ஆசனத்தை நம்ம செய்யும்போது நமக்கு அந்த நுரையீரலோட திறன் வந்து நல்லாவே வந்து செயல்படும். ஸோ அதனால் இந்த ஆசனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நீங்கள் இதோட பலன்களை வந்து பெறுங்க.
கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. கழுத்து வலி எடுக்கும்போதோ இல்லை கழுத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து நீங்கள் செய்யணும். மற்றபடி நார்மலாக இந்த ஆசனத்தை வந்து எல்லாருமே முயற்சி செய்யலாம். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இல்லாதவங்களுக்கு அந்த முதுகு வளைய கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அந்த ஆசனம் முதல்ல செய்யும்போது கஷ்டமாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் செஞ்சுட்டே வாங்க, அப்புறம் அந்த ஆசனம் ஓரளவுக்கு வந்துடும். நமக்கு அந்த மாதிரி நல்லா கழுத்து வளைஞ்சு உள்ளே போனால் தான் அந்த பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல அந்த காலை நீட்டி உட்காந்து பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பத்மாசனா போட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். பத்மாசனா போட முடியாதவங்க அந்த காலை நீட்டி வச்சு பண்ணாலே அந்த பலன் வந்து கிடைக்கும். நம்ம பத்மாசனம் ஏன் போடுறோம் அப்படின்னா, பத்மாசனா போட்டு நம்ம கையை வச்சு அந்த பாதத்தை இழுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு முதுகு வளையும், நம்மளோட நுரையீரல் வந்து இன்னும் நல்லா விரியும், ஓப்பன் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை போட்டு பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் காலை நீட்டி வச்சு பண்ணாலே போதுமானது. என்ன, இந்த ஆசனா செய்யும்போது இந்த ஆசனத்தில் நல்லா சத்தமாக மூச்சை இழுத்து விடணும். நம்ம மூச்சை இழுக்கும் போது அந்த நுரையீரல் வந்து நல்லா விரியணும். அந்த மூச்சு காற்று வந்து நுரையீரலை போய் நல்லா வந்து ஃபுல்லாகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த ஆசனத்தோட பலன் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மச்சாசனம் எப்படி சரி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.